Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோல கனி பண்ண மிரப்பக்காய கோடி வெப்புடு ரெசிபி. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி நீங்க நான் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் பிரியாணி வச்சு சாப்பிடுறப்போ ரொம்ப அட்டகாசமா இருந்தது. சோ மறக்காம செஞ்சு பாருங்க. கடாயில 6 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மிதமான சூட்ல வறுப்படும் போது நல்லா இருக்கும். இது ஒன்ஸ் வறுப்பட்டுருச்சு அப்படின்னா கலர் லைட்டா மாறும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னா வாசனை நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது ரெடின்னு அர்த்தம். இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு, கலரும் மாறிடுச்சு. அடுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அரைச்சி எடுத்துட்டு வரேன். இது குறகுறப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, ஸோ ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக நைஸாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எப்படி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா நெய்யில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆயிலில் சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா குக் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் 250 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 50% குக் ஆச்சுன்னா போதும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாறிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கன் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. நான் ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிதமான சூட்டில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். அடுத்து இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி 10 to 15 ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வெறும் 10 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிபிக்கு, ஸோ மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா டைரெக்டாக ஆயிலில் கூட இது போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். அடுத்து வேணும்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மசாலாஸ் எல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாஸ் கூட சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலாஸ் ஈவனா ஒட்டி இருக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி ஹாஃப் குக் ஆயிருக்கு, ஸோ 5 நிமிஷம் குக் ஆன போதும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்றேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 75% நல்லா குக் ஆயிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடுறேன். நீங்க வேணும்னா ஃபுல்லா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். டேஸ்ட் அண்ட் ஸ்பைஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுல்லா வேணுமா இல்லை கொஞ்சம் ஆட் பண்ணா போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுறேன். எனக்கு மசாலாஸ் கொஞ்சம் பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிடுறேன். இப்போ எல்லா மசாலாஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா கொஞ்சம் மேல லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு லைட்டா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த டைம்ல நீங்க வேணும்னா சால்ட் அண்ட் ஸ்பைஸ் செக் பண்ணிட்டு பத்தல அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் பாத்தீங்கன்னா இப்போ சிக்கன் நல்லா ஒட்டிருச்சு. அடுத்து இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்றேன். மசாலாஸ் நல்லா ஸ்டிக் ஆயிருக்கு சிக்கன் கூட. ஃபைனலாக ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி இந்த ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை பிரியாணி, ரோட்டி, நான் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இன்னைக்கு கனி செஞ்ச பிரியாணி ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. சூப்பர் ஸ்பைசி மிரப்பக்காய கோடி வெப்புடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்க நெய்ல செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க வேணும்னா நெய்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கனை நம்ம ஃபர்ஸ்ட் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தங்காட்டிக்கு ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.